نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم. قال رسول صلى الله عليه وسلم إن خير كتاب الله وخير محمد صلى الله عليه وسلم وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. இந்த டிவிக்கு நடத்தும் சகர் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு உங்களுக்கு, உங்களுடைய பொறுப்புக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, தனித்தனியா இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். நானே யாருடா எந்த பக்கம்னா போய் நான் பேசுறது, எந்த பக்கம் போறேன்னு தெரியல. இவங்க ஒரு பக்கம் கூப்பிடுவாங்க, அவங்க ஒரு பக்கம் கூப்பிடுவாங்க. ஏன்னா எனக்கு ரெண்டா பிரியுறது எனக்கு இஷ்டமே இருக்காது. ஒன்னா இருக்கணும். எவ்வளவுதான் முயற்சி பண்ணோம், பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா கடைசியா அன்னைக்கு வந்து சொல்லும் போது நாங்க ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த சகர் நிகழ்ச்சி நாங்க வந்து ஒன்னா செய்யலான்னு முடிவு பண்ணா, நீங்க கண்டிப்பா வந்து தலைமுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு கட்சியிலையுமே அங்கிட்டு இருக்கிறவங்க எனக்கு முக்கியமான ஆளு, இந்த பக்கம் இருக்கிறவங்களும் முக்கியமான ஆளு. யாருன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டு பிரிவா இருந்தது ஒரு கட்சியில. ஆமா, ஒரு கட்சியில ரெண்டு பிரிவா இருந்ததுல, இதுல ஒரு பக்கம் நம்முடைய சகோதரர் அலி இந்த பக்கம் இருந்து கூப்பிடுறாரு, அந்த பக்கம் ஒரு அலி அந்த பக்கம் இருந்து கூப்பிடுறாரு. ரெண்டு அலி தான், வேற ஒரு யாரும் கிடையாது. உங்களுக்கு தெரியும். அந்த அலிக்காக நான் என்ன செய்யறேன்னு தெரியல. அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு எப்படியாவது முயற்சி பண்ணி சேர்த்துருங்கன்னு சொன்னேன். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு இந்த நோன்பு நேரத்துல சேர்ந்து ஒன்னா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த கதிரேசன் அவங்களுடைய தலைமையில நல்ல ஒரு தலைவர். ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, நீங்க எல்லாம் வந்து சொந்தம் இல்லை, எல்லாரும் சொன்ன பிரைவேட்டா இருந்துகிட்டு ஒன்னா சேர்க்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சு நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு நைட்டு இஃப்தார் நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு, சங்கத்தமிழ் நிகழ்ச்சி. அதுல வந்து நான் ஒரு 6 மணிக்கு பேசிட்டு 5 மணிக்கு பேசினேன். அந்த கட்சியை பத்தி உங்களுக்கு இங்க இருக்கிறவங்க பழைய ஆளுகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அசோசியேஷனை பத்தி, சங்கத்தமிழ் செந்தமிழ் கலைமன்றம். செந்தமிழ் கலைமன்றங்கிறது அதான் தாயுடைய கட்சி, தாயுடைய அதனுடைய அசோசியேஷன். அதனுடைய பிரிவு வந்து சங்கத்தமிழ். 26ஆம் தேதி செந்தமிழ் கலைமன்றம் தனியா நடத்துறாங்க. இன்னைக்கு நைட்டு சங்கத்தமிழ் நடத்தி முடிச்சுட்டாங்க. ரெண்டு பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மச்சான் மச்சினன் தான். அதுல இருக்கிறது மச்சான், இதுல மச்சினன். ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்து பிரிஞ்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கறதுக்கு நான் 10 வருஷமா ட்ரை பண்ற முடியல. ஏண்டா அவங்க சேர்ந்தாக்க எனக்கு பல வகையில நன்மை இருக்குது. ஏன்னா இப்ப ரெண்டு கட்சி பிரிஞ்சிருந்துச்சுன்னா, இவங்களுக்கு ஒரு இஃப்தாருக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு இஃப்தாருக்கு உதவி பண்ணுங்க. பணம் என்னால கொடுக்க முடியல. ஆமா, ஏன்னா அங்க சங்கத்தமிழுக்கு ஒரு 2000 தினாரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு அவங்களுக்கு ஒரு 2000 தினாரு, இங்கிட்டு இவருக்கு ஒரு 2000 தினாரு, ரெண்டு சேர்ந்தா கூட ஒரு 3000 தினாரு கொடுத்தா ஒரு 1000 தினாரு எனக்கு மிச்சமா இருக்கு. இதனால எனக்கு ரொம்ப தலைவலி. இந்த கட்சிகள் உடையும் போது உடைய டிவிஎஸ்க்கு தான் கஷ்டமா இருக்குது. அதனாலதான் சொல்றேன், ரொம்ப மனசு வேதனையா இருக்குது. இன்னை வரைக்கும் நான் ஒரு போன வருஷமே சொன்னாங்க, நாங்க இந்த வருஷம் கண்டிப்பா சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் கேட்கணும் அடுத்த வருஷம் நாங்க சேர்ந்துருவோங்கிறாங்க. எப்படி நான் சொல்றேன்னு தெரியல. அது யாரு? மச்சான் மச்சினன், வேற யாரும் கிடையாது. இவங்க எல்லாம் பிரைவேட்டா இருந்து ஒன்னா சேர்ந்துருக்கிறான்னு சொன்னா, இதை யாரு முயற்சி பண்ணி சேர்த்தாங்களோ அவங்களுக்கு மனமார்ந்த என்னோட நன்றியை தெரிவிச்சு பாருங்க. அமீர் பாயா, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கோயத்துல ஒன்னா இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த கட்சிக்கும் இல்லாத கூட்டம் கூட இருக்கு. அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஏன்டா நான் இவ்வளவு பேரை பார்க்கல.
எனக்கே நான் 100 பேர் தான் சொன்னீங்க, இன்னைக்கு அதுக்கு மேல ஆள் வந்துருக்குது. எனக்கே ஒன்றும் புரியல. பெரிய ஒரு நம்ம தஸ்மா டீச்சர் சொசைட்டிலே நடத்திருக்கலாம். அதான் சொல்றேன், இப்படின்னா வரணும் தஸ்மா டீச்சர் சொசைட்டிலே நடத்திருக்கலாம். ஆனா இருந்தாலும் வந்து ஏன்னா சகர் நிகழ்ச்சி இவ்வளவு வராதுன்னு எதிர்பார்த்திய நிறைய வந்துருச்சு. அது இன்னொரு நிகழ்ச்சி அங்க நடந்துகிட்டு இருக்குது, தாமுக நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நான் கூட அங்க கூப்பிட்டாங்கன்னா போகல. ஏன்னா எனக்கு யாரும் முதல்ல புக்கிங் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட தான் வருவேன். அதனால எனக்கு ஜாகிர் நம்மளை ரொம்ப இது பண்ணனால அதனாலதான் நான் நேரம் வந்து உட்கார்ந்தேன். நம்முடைய ரசாதி பாயை கூப்பிட்டு கரைச்சேன். நான் சொன்னேன், உங்க போட்டோவனா போட்டிருக்காப்ல, அவர் போட்டோ எந்த போட்டோ போடல, எது முக்கியம் யோசிச்சுக்கிறேன். ஆமா போட்டோ போட்ட இடத்துக்கு போயிடும்னு சொல்லிட்டு வந்துட்டாப்ல இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய இரங்கல் கூட்டமா இல்ல, இஃப்தார் நிகழ்ச்சி நடக்கல, சகர் நிகழ்ச்சி நடக்கும். இரங்கல் கூட்டம் நம்ம அன்னைக்கு நடத்திட்டோம், ராஜாவுடைய திமுக நடத்திட்டு வந்துட்டோம். சரியா, நல்லது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துறது சகர் நிகழ்ச்சி. ஏன்னா இது வரைக்கும் 5 6வது நிகழ்ச்சி. இது 5 நிகழ்ச்சி இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சகர் நிகழ்ச்சி. ஏன்னா சகர் நிகழ்ச்சி இப்ப இருக்கிற சட்டத்திட்டங்கள் உட்பட்டு நம்ம நடக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டிபிஎஸ்ல வைக்கிற இஃப்தார் நிகழ்ச்சி கூட கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா வெளியில வைக்கக்கூடாது. அங்க நம்ம எல்லா வருஷமும் ஆயிரக்கணக்கான பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போம். 4 வாரமும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வாரம் வந்து நிறைய மக்கள் ஏமாந்து திரும்பி போனது வரைக்கும் மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாம, ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால நான் நடத்தலை. இப்ப இந்த மாதிரி நடத்தல. நம்முடைய ஹோட்டல்ல வந்து நடத்துற பத்தி எனக்கு நல்லதா இருந்தாலும் இப்படி கூட்டமா நின்று நடத்துற எனக்கு அது வந்து கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா நல்லது இல்லை. ஏன்னா என்னன்னா ஒரு கட்சி இவங்க வந்து ஒரு இந்த துண்டுகளை போட்டு இருக்கிறது வந்து அது நல்லது இல்லை. ஏன்னா கட்சியா தெரியுது, ஆனால் வெளியில இருந்து வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரு என்னன்னு சொல்லிட்டு ஏதோ கட்சி கூட்டம் நடக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளை என்கொயரினா அதிகம் வாரம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அல்லாட துவா செஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில நான் இப்ப கொஞ்சம் கடைசியா சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். மணி 2 மணி ஆச்சு, 2:30 முடிச்சிடறேன் வந்துட்டு. ஏன்னா அரை மணி நேரம் கொடுத்தாலும் நம்ம ரசாதி 1 மணி நேரம் பேசுவாரு. ஆனா எனக்கு 1 மணி நேரம் கொடுத்தாலும் அரை மணி நேரத்துல முடிக்கிறாரு. ஏன்னா சூழ்நிலை பார்த்து நடத்திடுவேன், வேற ஒன்றும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ். சாப்பாடு கொஞ்சம் அதிகமா தேவைப்படும் நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டு நிர்வாகி அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அதிகம் பண்றேன்னா போய் செஞ்சு ரெடி பண்ணிக்கிறீங்க. அங்க இருக்கிற நம்முடைய ஆரிப்பாய் பேரவசவங்கள்ட்ட சொல்லிடுறேன், கொஞ்சம் பார்த்துக்கணும் எப்படி சொல்லணும்னு. நீங்க ஆளுகளை பார்த்துட்டு நீங்க சாப்பாடு இது பண்ணிக்கிறீங்க. ஏன்னா யாருக்கும் சாப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாது. சகர் டயரும் வேற எங்கேயும் போய் வாங்க முடியாது. அதனால என்ன ஐடியான்னு நீங்க ஆளுகளை எண்ணிக்கிட்டு நீங்க சரி பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? நம்மளுடைய என்னன்னு சொன்னா, இறைவன் அழகா சொல்றான் குர்ஆன்ல, அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். ஏண்டா இந்த குர்ஆனை பத்தி நான் பேசணும்னு சொன்னா, ஏன்னா இந்த நோன்புக்கு இந்த குர்ஆனுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இந்த நோன்பு மாதம். இந்த நோன்பு பிடிக்க சொன்னது இந்த குர்ஆனை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன், இதுக்காக எனக்கு நோன்பு பிடிங்க. அழகா சமீரா மேடம் பேசினாப்புல, அது கரெக்டா பேசினாப்புல. இந்த நோன்புங்கிறது வந்து ஒரு எப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டு, நிறைய தியாகம் பண்ற நேரம். 3 வேளையும் பகல்ல சாப்பிட்டுவிட்டு அந்த 3 வேளையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த 2 வேளை நைட்ல சாப்பிட வச்சுட்டு நைட்டு பகலுக்குள்ள சாப்பிடாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம் பாருங்க. இதனால நம்ம உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாமே மாற்றம் அடைகிறது. அதை எல்லா டாக்டரும் சரி விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இந்த கொடுக்கிற இந்த செய்யற இந்த நோன்பு இருக்கு பாருங்க, இந்த நோன்புனால அவனுடைய ஆயுசு அதிகமாகுது. அவங்களுடைய உள்ள நோய்கள்லாம் மாற்றக்கூடாது, நோய்கள்லாம் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. இந்த 11 மாசம் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் இந்த 1 மாசம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நிறைய அந்த பிபி நோய் எல்லாம், பிபியா இருக்கட்டும், ஹார்ட் நோயா இருக்கட்டும், எல்லா நோய்க்கும் வந்து இதுக்கு அழகான தீர்வு இருக்குன்னு சொல்லிட்டு ஆசாலினி நம்ம கலகலப்பு நண்பர்கள் நடத்தி அவங்க கூட அழகா சொல்லிட்டு போனாங்க. நான் எப்பவுமே நோன்பு தான் வைப்பேன், நோன்புல அவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால மாற்று மத சோதரி எத்தனை பேர் இருந்தாலும் இந்த மாசத்துல இந்த சரவணா நிறைய எல்லாம் நம்முடைய நிறைய பேர் நோன்பு வைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் நோன்பு வச்சு பழகிக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு, அடுத்த 11 மாசத்துக்கு இந்த 1 மாசம் உங்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டு கிடைக்கும். அப்பெல்லாம் எல்லோரும் இழல் இபிலி கைவ குளிக்கிறது அல்லாஹ் சொல்றான். இந்த ஒட்டகத்தை நீ படைச்சிருக்கிறேன். இந்த ஒட்டகம் 4 விஷயம் சொல்றான். இந்த 4 விஷயம் முக்கியமான விஷயம். நிறைய 6666 வசனம் இருக்குது இந்த குர்ஆன்ல. எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனால் முக்கியமான விஷயங்கள் வந்து கோடிட்டு காட்டுவான். இந்த காசியாங்கிற சூறாவுல அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், இந்த ஒட்டகத்தை படைச்சிருக்கிறேன்னு, அந்த ஒட்டகத்தை பத்தி நீங்க என்னைக்கா சிந்திச்சிருக்கிறீங்களா?
ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை உங்களுக்கு தெரியும், சரியான வயிற்று, சரியான உருவம், சரியான உயரம், எல்லாத்துக்கும் எல்லா மிருகத்தோட அது அதிகமா உயரமா எல்லாமே இதே இருந்தாலும் அதோடைய ஒட்டகத்துடைய வயிற்றுனா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. பார்க்கிறவங்களுக்கு தெரியும் அது ஒரு பெரிய ஒரு மிருகமா இருக்கும். ஆனா அந்த மிருகத்தை நான் உங்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அவளா எல்லோரும் குளிக்க இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு கட்டுப்பட்டு கொடுத்திருக்கிறேன். ஒரு சிங்கமோ புலியோ கரடியோ இதெல்லாம் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு இந்த இந்த ஒட்டகத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கறது மட்டுமல்ல, அதை கொண்டு நீங்க இந்த பாலைவனத்துல நிறைய பயணம் செய்கிறீங்க. அந்த பாலைவனத்துல இவ்வளவு மண்ணு, இந்த என்ன சொல்றது, அந்த பாலைவன மண்ணுல அந்த காலை வச்சு நம்மனா நடந்தானா குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க முடியாது. ஆனா நம்மளோட பல மடங்கு வயிற்று இருந்தா அதோடைய காலை நீங்க பாத்தீங்கன்னா மண்ணுல அது பதியாம அந்த 4 காலும் அது அழகா நடந்து போய் எவ்வளவு வயிற்றை தூக்கிட்டு நான் நடக்க வச்சிருக்கிறேன். உங்களுடைய இந்த பாலைவனத்து பயணத்துக்கு ஒரு அழகான பிராணியை உங்களுக்கு படைச்சு கொடுத்திருக்கிறேன். அதை நினைச்சு நீ என்ன நினைச்சு சந்தோஷப்படு. அப்ப உள்ள அரபியர்கள் எல்லாம் அன்னைக்கு பாலைவனம், இன்னைக்குதான் கார்கள் இதெல்லாம் மாறிடுச்சு. அன்னைக்கு இந்த பாலைவனம் தான் அவர்களுடைய சரியான ஒரு பிராணி, அவங்களுக்கு கொண்டுட்டு போற ஒரு நல்ல ஒரு வாகனம். அதுதான் சொல்றான், வேற மிருகத்தை பத்தி நான் சொல்லல. அவளா இன்னொரு லிபிலி கைப்ப குளிக்க அதை எப்படி நான் படைச்சேன், எதுக்காக படைச்சேன். அந்த ஒட்டகத்தை உங்களுடைய வாகனமா மட்டுமே இல்ல, நீங்க கொண்டுட்டு போற அந்த ஒட்டகம், நம்ம ஒரு 10 ஒட்டகம் கொண்டுட்டு போவோம். எங்கேயாவது பசி, வேற உணவு இல்ல, எதுவுமே இல்ல, அப்போ இந்த ஒட்டகத்தை சாப்பிடக்கூடிய அளவுக்கு, அதை அறுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதுல ஒரு ருசியை கொடுத்துருக்குறேன். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. இந்த ஒட்டகத்துல நிறைய உங்களுக்கு விஷயத்த நான் கொடுத்துருக்கிறேன். இந்த ஒட்டகம் இன்னும் அது மட்டும் இல்ல, தண்ணி அந்த ஒட்டகத்து மேல எந்த பிராணிக்கும் இல்லாம ஒரு குடம் ஒண்ணு முதுகுல இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தண்ணி அதை கொண்டு அந்த தண்ணிய போகும்போது, ஒரு ஒட்டகத்தை கொண்டுட்டு போகும்போது, நம்ம பயணம் போகும்போது தண்ணி இல்லாட்டிண்டா அந்த ஒட்டகத்துல உள்ள அந்த குடத்தை வெட்டி அதை எடுத்து தண்ணி குடிச்சிட்டு அதுல மறுபடியும் குடிக்க வச்சு அதை அப்படியே எப்படி சொல்றேன், ஒரு அதிசயமான பிராணியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. தண்ணி கொடுக்குது, பால் கொடுக்குது, அதுல ஒரு இறைச்சியும் கொடுக்குது, உங்களை பயணமாவும் கொண்டுட்டு போக வைக்கக்கூடிய ஒரு பாலைவனத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிராணியை கொடுத்திருக்கிறேன். அதை யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இறைவன் ஏன் இதை கொடுத்த, அதை கொஞ்சம் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது இந்த பிராணியை பத்தி சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், அவலா எல்லோரும் கை குளிக்க வாயில சமாயி கை பருப்பிய. உங்களுக்கு என்ன அந்த வானத்தை படைச்சன என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? வானத்திலிருந்து இந்த வானம் இருக்குது, 4 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 4 விஷயத்தையும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த 4 விஷயமும் நீங்க ஒரு நாள் உட்காந்து சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள் ஒருத்தவன் எங்க இருக்கிறாங்கிறது உங்களுக்கே முடிவு தெரிஞ்சிடும். இந்த குர்ஆன் எதுக்கு இறக்கப்பட்டது, இந்த குர்ஆன் ஏன், இந்த குர்ஆன்ல ஏன் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, யாராவது ஒரு தப்பை கண்டுபிடிங்க. 6666 வசனம் கொடுத்திருக்கிறேன். இந்த வசனத்துல இருந்து ஒரு தவறான ஒரு சின்ன எடுத்தீங்களா, நான் இந்த என்ன சொல்றது, இந்த குர்ஆன் நாங்க கிழிச்சு போட ரெடி, குர்ஆன் தூக்கி எறியறதுக்கு ரெடி. ஆனால் முடியாது. கடவுள் சொல்லிட்டான், இறைவன் சொல்லிட்டான். கடைசி நபியா முகமது நபி அனுப்பியிருக்கிறேன். கடைசி வேதமாக இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறேன். இந்த குர்ஆனுடைய அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இதுல உங்களுக்காக, இந்த மனிதர்களுக்காக, ஒன்லி முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்ல, உலகத்துல ஒத்த அத்தனை மதத்தவர்களுக்கும், எத்தனை பேர் எத்தனை மதமா இருந்தாலும் சரி, என்னன்னா ஆனா பெண்ணா எத்தனை பேரா இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த குர்ஆனை நான் உங்களுக்காக நான் படைச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட அழகா சொல்றான். இந்த வானத்தை பார்க்கலையா, வானத்தை நீங்க பார்க்கல, இவ்வளவு நீங்க எங்க நின்று பார்த்தாலும், ஒரு வீடு கட்டுறாலும் சரி, ஒரு இந்த மாதிரி பில்டிங் கட்டுறாலும் சரி, எங்கேயாவது ஒரு கண்டிப்பா ஒரு பில்லரோ ஒரு காங்கிரீட்டோ ஏதோ போட்டுதான் நிறுத்த முடியும். ஒரு பில்லரும் இல்லாம நீங்க எங்க போய் பார்த்தாலும் அந்த வானம் எந்த பில்லர் இல்லாம நான் உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கிறேன். அது எப்படியாப்பட்ட வானம், ஒரு வானம் இல்ல 7 வானங்கிறான். அந்த 7 வானத்துல ஒரு வானம் என்னைக்காவது இடிஞ்சு விழுந்திருக்குமா, என்னைக்காவது நடந்திருக்குமா? எவ்வளவு பூகம்பம் நடக்குது, எவ்வளவு என்னென்ன பெரிய அதிசயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த வானத்தை நான் உங்களுக்காக படைக்க வச்சு, அதுல இருந்து மேல ஒரு மேகத்தை உருவாக்கி, அதுல இருந்து மலையை உருவாக்கி, மலையிலிருந்து உங்களுக்கு தாவரங்களை உருவாக்கி, அதை வச்சு நம்ம பிழைக்கக்கூடிய, நம்ம வாழக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இந்த வானத்து மேல வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். நம்ம பிளைட்ல போறோம், பாக்குறோம்,
இந்த வானத்தை கீழே இருந்து பார்க்கும்போது எப்படா இருக்கும் அதாவது வானம் எப்படி இருக்கு, அதுக்கு மேல மேகம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பேன். நான் எத்தனை வாட்டி பிளைட்ல போனாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் ஆரம்பத்துல நான் கடல்ல மீன் பிடிக்கிற, முத்துப்பேட்டையில கடல்ல மீன் பிடிக்கிற நான் ஒரு குடும்பத்துல பிறந்தவன். நான் ஊர்ல கடல்ல மீன் பிடிச்சிட்டு போது சென்னையில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு பிளைட் போகும். அந்த பிளைட்டை வானத்துல மேல இருக்கும் பார்த்துட்டு, நான் சொல்ற ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன அந்த பிளைட்டை பார்த்துட்டு, இப்படி ஒரு விமானம் ஒண்ணு பறக்குது, இதுல நம்மளுக்கு ஏறக்கூடிய சான்ஸ் வருமானு அன்னைக்கு யோசிச்ச ஐதரு இன்னைக்கு வாரத்துக்கு 2 பிளைட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் நாடுவான். அல்லாஹ் நாடுனா யாரையும் எப்படி வேணாலும் செய்வான். அதனால இந்த வானத்தை